தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் வசனம் 7. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி, சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தது. நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம், வாழ்த்துகிறோம், வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, கர்த்தருடைய தூதன் ஆண்டவரே கட்டப்பட்டிருந்த பேதுருவின் அறைக்குள்ள ஆண்டவரே, சிறையிலே ஆண்டவரே அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் இருந்த பேதுருவின் அறைக்குள்ளே வந்த பொழுது ஆண்டவரே, பேதுருவை எழுப்பின பொழுது ஆண்டவரே, அவருடைய கைகளிலே கட்டப்பட்ட சங்கிலிகளும் கால்களிலே கட்டப்பட்ட சங்கிலிகளும் தெரிவிக்கப்பட்டது. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமாண்டவரே, இந்த நாளில் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே அப்பாமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய ஆண்டவரே ஆவியானவர் இறங்கும் பொழுது, நீர் இறங்கும் பொழுது, கர்த்தருடைய தூதர்கள் இறங்கும் பொழுது ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை கட்டி வைத்திருக்கிற கட்டுகள் ஆண்டவரே, மனிதர்களால் கட்டப்பட்ட கட்டுகள் ஆண்டவரே, சத்ருவினால் கட்டப்பட்ட கட்டுகள் ஆண்டவரே, பாவத்தின் கட்டுகள், சாபத்தின் கட்டுகள் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரை கட்டி வைத்திருக்கிற என்ன கட்டுகளாய் இருந்தாலும் ஆண்டவரே அப்பா, கர்த்தருடைய தூதன் வந்து நிற்கும் பொழுது ஆண்டவரே, தேவனுடைய பிரசன்னம் வந்து நிற்கும் பொழுது ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அந்த கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கப்படுகிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தின் நிமித்தம் கட்டப்பட்டவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தின் நிமித்தம் ஆண்டவரே, வீட்டிலே சுதந்திரம் இல்லாதபடிக்கு ஆண்டவரே, ஒரு கட்டப்பட்ட சூழ்நிலையில இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இப்பொழுது ஒரு விடுதலை கர்த்தர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். தேவனுடைய வார்த்தை எப்பொழுதும் பிரசங்கிக்கத்தக்கதாய், எப்பொழுதும் தேவனுக்கு சாட்சியாய் இருக்கத்தக்கதாய் ஆண்டவரே ஒரு விடுதலை உண்டாகும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆமாண்டவரே, இந்த நாளில் ஒவ்வொருவருடைய கட்டுகளும் அவிழ்க்கப்படுகிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி. ஆவிக்குரிய வாழ்க்கையில கட்டப்பட்ட கட்டுகளும் உலக காரியங்களினாலே கட்டப்பட்ட கட்டுகளும் அவிழ்க்கப்பட்டு ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் விடுதலையோடு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போறதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.